இந்த செய்தியில் இயேசுவின் இரத்தம் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விரோதமாக எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவருக்கு விரோதியாகிய சாத்தான் என்று இன்னொருவன் இருக்கிறார். சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிறுவி அதன் மூலமாக அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். கடவுள் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் அரசை இந்த பூமியில் நிறுவி ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே இரண்டு பேருக்கும் நடுவிலே ஒரு பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், மனிதர்களை பயன்படுத்துகிறான், அசுத்த ஆவிகளை பயன்படுத்துகிறான், விழுந்து போன தூதர்களை பயன்படுத்துகிறான். இன்றைக்கு சாத்தானுடைய பிடியில் சிக்கி ஏராளமான மனிதர்கள் தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாத்தானுக்கு அவனுடைய தூதர்களும் அசுத்த ஆவிகளும் மந்திரவாதிகளும் உதவி செய்கிறார்கள். மனிதர்களை பிடித்து வைப்பதற்கு அவன் அசுத்த ஆவிகளை பயன்படுத்துகிறான். அவர்களை தாக்குவதற்கு அவன் தன்னுடைய விழுந்து போன தூதர்களை பயன்படுத்துகிறான். இன்னும் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்காக பில்லி சூனிய மந்திர தந்திரங்களை பயன்படுத்துகிறான். இப்படி அசுத்த ஆவிகளினாலும் சாத்தாண்டிய தூதர்களினாலும் பில்லி சூனிய மந்திர தந்திரங்களினாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய வழிகளிலே சென்று அவற்றிலிருந்து விடுதலை பெறலாம் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் முழுமையான விடுதலை அவர்களால் அடைய முடியவில்லை. இவை எல்லாவற்றிலும் இருந்து முழுமையான விடுதலையை நாம் பெற வேண்டுமேயானால் அதற்கு கல்வாரியில் இயேசு சிந்தின இரத்தம் தேவை. கல்வாரியில் இயேசு சிந்தின இரத்தம் அசுத்த ஆவிகளை துரத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது சாத்தான் அவனுடைய தூதர்களுடைய தாக்குதலை நிர்மூலமாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது பில்லி சூனிய மந்திர தந்திரங்களை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நமக்கு கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தம் தேவை. அந்த இரத்த கோட்டைக்குள் நீங்கள் இருந்தால் அசுத்த ஆவிகள் உங்களை எதுவும் செய்ய முடியாது. அந்த இரத்த கோட்டைக்குள் இருந்தால் சாத்தானோ அவனுடைய தூதர்களோ உங்களை எதுவும் செய்ய முடியாது. அந்த இரத்த கோட்டைக்குள் இருந்தால் பில்லி சூனிய மந்திர தந்திரங்கள் எதுவும் உங்களிடத்தில் அவைகளின் பாட்சா பலிக்காது. எனவே நமக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தம். அந்த இரத்தம் இன்றைக்கும் தயாராக இருக்கிறது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் விடுதலை பெற வேண்டுமானாலும் சரி, குடும்பமாக விடுதலை பெற வேண்டுமானாலும் சரி, பேய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானாலும் சரி, பில்லி சூனிய மந்திர தந்திரங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானாலும் சரி, அவைகள் தாக்காமல் இருக்க வேண்டுமானாலும் சரி, அதற்கு தேவை இயேசுவின் இரத்தம். நீங்கள் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் நுழைந்து விட வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவர் இயேசுவே, நீர் சிலுவையில் சிந்தின இரத்தமும் எனக்கு தேவை என்று சொல்வீர்களே, ஆனால் அந்த இயேசுவின் இரத்த கோட்டைக்கு நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். அப்பொழுது சாத்தானும் அவனுடைய தூதர்களும் உங்களை தாக்க முடியாது. எந்த அசுத்த ஆவிகளோ பேய்களோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மந்திரவாதிகளுடைய பில்லி சூனிய மந்திர தந்திரங்கள் எதுவுமே உங்களை பாதிக்காது. எனவே நீங்கள் இயேசுவிடம் வாருங்கள், இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அவருடைய இரத்தம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.